Good morning, boys. Today we discuss chapter 2, binary representation for signed numbers. So computers can handle both positive, that is unsigned, and negative signed numbers. The simplest method to represent a negative binary number is called signed magnitude. In signed magnitude method, the leftmost bit is the most significant bit. MSB is called sign bit or a parity bit. அதாவது நம்ம கம்ப்யூட்டர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா சைன்டு நம்பர்ஸ் பொதுவாகவே நம்மளோட நம்பர்ஸ் நம்ம மேக்ஸில் யூஸ் பண்ணும்போது பாசிட்டிவ் நம்பர் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே இதை கம்ப்யூட்டரில் நம்ம ஸ்டோர் பண்ணும் பொழுதும் போத் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? பிகாஸ் கம்ப்யூட்டர் அப்படிங்கும் பொழுது இட் இஸ் பைனரி, இதுதான் மெஷின் லாங்குவேஜ் மட்டும்தான். இட் அண்டர்ஸ்டாண்ட் பைனரிஸ் ஒன்லி, மெஷின் லாங்குவேஜ் ஒன்லி அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ அப்போ வெறுமனே பைனரிஸ் மட்டுமே தெரிஞ்சு இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் கிட்ட எப்படி நம்மளுடைய பாசிட்டிவ் நம்பர் நெகட்டிவ் நம்பர் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் அப்படின்னோம்னா, லெஃப்ட் மோஸ்ட் டிஜிட், அதாவது நம்மளோட நம்பரில் ஒரு பைனரி நம்பர் இல்லையா, அந்த நம்பரில் லெஃப்ட் மோஸ்ட் ஃபர்ஸ்ட் டிஜிட்டை என்னவா வச்சுருக்காங்கன்னா சைன் பிட் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ த நம்பர்ஸ் ஆர் ரெப்ரசன்டட் இன் கம்ப்யூட்டர்ஸ் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். சைன் மேக்னிடியூட் ரெப்ரசன்டேஷன், தட் இஸ் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அண்ட் டூஸ் காம்ப்ளிமெண்ட். ஸோ ஒரு சைன் பிட்டை எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அண்ட் டூஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிற முறையில் தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா லெஃப்ட் மோஸ்ட் பிட்டில் ஒன்றும் இல்லை, சிம்பிள். லெஃப்ட் மோஸ்ட் பிட் இருக்கு இல்லையா, அந்த பிட்டில் ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஃபஸ்ட்டு நம்பர் ஜீரோவாக இருந்ததுன்னா அந்த நம்பர் பாசிட்டிவ் அப்படின்னு வச்சுக்கணும். ஒன்னாக இருந்தால் அந்த நம்பர் நெகட்டிவ். பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எதுலேயுமே என்ன கூட ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் எதுவுமே நம்ம யூஸ்வலாக நம்ம எழுதும்போது என்ன பண்ணுவோம், பாசிட்டிவ் அப்படின்னோம்னா எழுதாமல் கூட விடுவோம், அல்லது ப்ளஸ்ஸுங்கிறது யூஸ் பண்ணுவோம். நெகட்டிவ் அப்படிங்கிறதுக்கு மைனஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் கம்ப்யூட்டர் நோஸ் ஒன்லி மெஷின் லாங்குவேஜ், தட் இஸ் 0s and 1 அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0s and 1க்கு அதையும் ஒரு தான் நம்ம சொல்லி ஆகணும். அதாவது நெகட்டிவ் பாசிட்டிவையும் 0s and 1 வச்சு தான் நம்ம சொல்லி ஆகணும்ன்றதுக்காக பாசிட்டிவ் நம்பருக்கு 0 அப்படிங்கிறது வந்தால் அது பாசிட்டிவ் நம்பர், 1ன்னு வந்ததுன்னா அது நெகட்டிவ் நம்பர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி நம்ம கொண்டு வருது, ஒரு நம்பர் பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ்ங்கிறது எப்படி கொண்டு வருவோம் அப்படின்னம்னா ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அண்ட் டூஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிற 2 மெத்தட் இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணணும். சைன்டு மேக்னிடியூட் ரெப்ரசன்டேஷன், த வேல்யூ ஆஃப் த ஹோல் நம்பர்ஸ் கேன் பி determined by the sign used before it. So if the number has plus sign or no sign, it will be considered as a positive. நான் சொன்னதே தான், ஒன்றா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் அல்லது எந்த சிம்பிளும் இல்லைன்னா அதை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிக்குவோம், இட் இஸ் அ பாசிட்டிவ் நம்பர். இஃப் த நம்பர் ஹேஸ் மைனஸ் சைன், இட் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் ஏ நெகட்டிவ். இது நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம மைனஸ் போட்டிருந்தோம்னா அது ஒரு நெகட்டிவ் நம்பர், நான் எதுவும் போடலை அல்லது ப்ளஸ் போட்டிருந்தேன் அப்படின்னா அது ஒரு பாசிட்டிவ் நம்பருங்கிறத நம்ம குறிப்பிடுவோம். பாருங்கள், எக்ஸாம்பிள் plus 43 or 43 is a positive number, minus 43 is a negative number. In signed binary representation, the leftmost bit is considered as a sign bit. நான் சொன்னேன் இல்லையா, leftmost bitக்கு தான் என்ன பேர் சொல்லுவோம் அப்படின்னம்னா leftmost bitக்கு தான் sign bit அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். In this bit it is 0, it is positive number, and if it 1, it is a negative number. So அந்த பிட்டில் 0வா இருந்தது, leftmost bit 0வா இருந்ததுன்னா அது ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிறதும், 1 இருந்ததுன்னா அது ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லணும். Therefore a signed binary number has 8 bits, only 7 bits used for a storing the values and the 1 bit used for sign. ஸோ ஒரு நம்பருக்கு 8 பிட் இருக்குது அப்படின்னும் பொழுது அதில் 7 பிட்டு அந்த நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கும் அந்த ஒரு பிட்டு லெஃப்ட் மோஸ்ட் ஃபர்ஸ்ட் பிட் அதனுடைய மேக்னிடியூட், தட் இஸ் சைன்டு, அது பாசிட்டிவ் நம்பரா அல்லது நெகட்டிவ் நம்பரா அப்படிங்கிறத சொல்கிறதுக்கும் பயன்படுது. இதை பாருங்கள், ப்ளஸ் 43 இஸ் ரெப்ரசன்டட் இன் மெமரி ஆஸ் ஃபாலோஸ் சைன் பிட். பாருங்கள் எப்படி இருக்குது, மேக்னிடியூட் வேல்யூஸ் 7 பிட்டில் தான், அதாவது இது மட்டும்தான் அதனுடைய வேல்யூ 43 அப்படிங்கிறதோட வேல்யூ. இந்த லெஃப்ட் மோஸ்ட் ஃபர்ஸ்ட் பிட் இருக்கு இல்லையா, அது சைன்டு பிட். பாசிட்டிவ் நம்பர்னா 0 இருக்கும், நெகட்டிவ் நம்பர் அப்படின்னா இந்த இடத்துல 1 அப்படிங்கிறது இருக்கும். minus 43 can be represented in memory as follows sign bit. பார்த்தீங்களா, அதே நம்பர் தான், the same old number 43 அப்படிங்கிறதுக்கு, ஆனால் இதில் பக்கத்தில் என்ன இருக்குது பார்த்தீங்களா, 1 இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் அ -43. இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னோம்னா ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ரெப்ரசன்டேஷன். திஸ் இஸ் ஈஸியர் அப்ரோச்
to represent signed numbers. This for a negative numbers only. That is the number whose MSB is 1. இது வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அண்ட் டூஸ் காம்ப்ளிமெண்ட் நோட்டேஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். திஸ் இஸ் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் நோட்டேஷன் அண்ட் டூஸ் காம்ப்ளிமெண்ட் நோட்டேஷன். ஸோ இதை வந்து நம்ம எப்போ எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒன்லி ஃபார் நெகட்டிவ் நம்பர்ஸ், நாட் ஃபார் த பாசிட்டிவ் நம்பர்ஸ். இஃப் எக்ஸாம் வந்து நமக்கு பாசிட்டிவ் நம்பர்ஸாக கேட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா அதனோட பைனரி வேல்யூஸை கண்டுபிடிச்சிட்டு நம்ம 8 பிட்ஸாக கன்வெர்ட் பண்ணி நம்ம கொடுத்துடலாம். பிகாஸ் பாசிட்டிவ் நம்பருக்கு இந்த மாதிரியான ரெப்ரசன்டேஷன் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அண்ட் டூஸ் காம்ப்ளிமெண்ட் ரெப்ரசன்டேஷன் கிடையாது. நமக்கு 8 பிட்டில் நமக்கு ஆன்சர் வரணும், ஃபஸ்ட்டு பிட்டு 0வாக இருக்கணும். தட்ஸ் ஒன்லி த பாசிட்டிவ் நம்பர். பட் negative number, if the number is negative, then only we use the ones complement and twos complement. இப்போ எப்படி மாற்றுறது? ரொம்ப ஈஸி. ஒரு நம்பர் ஏன்னா உங்களுக்கு கொஷின் ஆன்சர்ஸில் கேட்பாங்க -23 இதனுடைய ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிங்க அல்லது இதனுடைய பைனரி வேல்யூ சொல்லுங்க அப்படின்னா மைனஸ் அப்படின்னு சொன்னாலே இட் இஸ் அ நெகட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னு சொன்னாலே இந்த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அண்ட் டூஸ் காம்ப்ளிமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் அன் ஈஸியர் அப்ரோச் டு ரெப்ரசன்ட் சைன் நம்பர்ஸ். திஸ் இஸ் ஃபார் நெகட்டிவ் நம்பர்ஸ் ஒன்லி. தட் இஸ் த நம்பர் ஹூஸ் எம்எஸ்பி இஸ் 1. த ஸ்டெப்ஸ் எப்படி நம்ம ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. ஸ்டெப் 1, convert given decimal number into binary. So நமக்கு கொடுத்திருக்க அந்த நம்பரை given decimal number can be converted into binary. So binary value, that is எப்படி how we convert the binary continuously dividing by 2. And then step 2, check if the binary number contains 8 bits. If less, add 0 at the leftmost bit to make it as an 8 bits. சப்போஸ் நம்மளோட நம்பர் வந்து 8 பிட்ஸில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். சரியா? இட் இஸ் ஈக்குவலைசிங் பண்ணணும், 8 பிட்டுக்கு மாற்றணும். நம்மக்கிட்ட நம்மளோட ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், டெசிமல் வேல்யூவை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பைனரியாக மாற்றுறோம். தட் இஸ் டிவைடிங் பை 2. அண்ட் தென் அந்த ஆன்சரை எடுத்துகிட்டு நமக்கு எத்தனை பிட் இருக்குதுன்னு பார்க்கணும். 8 ஒரு 4 or 5 இருந்தது அப்படின்னா எக்ஸ்ட்ரா நம்ம லெஃப்ட்டில் 3 0 சேர்த்துக்கணும். நமக்கு பத்தாததுக்கு லெஃப்ட்டில் 3 0 சேர்த்து மொத்தமாக நமக்கு 8 பிட்ஸுக்கு கொண்டு வந்துக்கணும். அண்ட் தென் த தேர்ட் ஸ்டெப், invert all the bits, that is change 1 as 0, zeros and 1. அதாவது வந்திருக்கக்கூடிய அந்த வேல்யூஸ் 8 பிட்டாக மாற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அது அப்படியே தலைகீழாக எழுதணும். 1 இருந்தால் 0, 0 இருந்தால் 1 அப்படிங்கிற மாதிரி எழுதணும். ஸோ தட்ஸ் ஆல். இதுதான் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது. பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க -24 அப்படிங்கிறாங்க. ஸோ -21 ஃபஸ்ட்டு பைனரி வேல்யூ கண்டுபிடிக்கணும். 24ஓட பைனரி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அதை 8 பிட்டுக்கு மாற்றிட்டு அதை அப்படியே தலைகீழாக எழுதுறாங்க. திஸ் இஸ் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு டூஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டில் இருக்குது இல்லையா, அந்த ஆன்சரோட இந்த எல்எஸ்பின்னு சொல்லுவோம், லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட், அந்த இடத்துல ஒரு 1 அப்படிங்கிறத வச்சு ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னோம்னா அது வந்து டூஸ் காம்ப்ளிமெண்ட் நோட்டேஷன் அப்படிங்கிறது. தட் இஸ் the two's complement method for negative numbers is as follows. Invert all the bits in the binary sequence, that is changes every zeros and 1 and every ones to zeros, that is ones complement. Add 1 to the result of the least significant bit, LSB. So இப்போ binary value of 24 8 பிட்டுக்கு மாற்றுங்க. and ones complement என்னது, add 1 plus 1 add பண்ணிவிட்டு டூஸ் காம்ப்ளிமெண்ட் கொண்டு வாங்க. ஸோ பாருங்கள், இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் -12 அப்படிங்கிறத நம்ம போடுவோம். சரிங்களா? இப்போ நம்மளுடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -12 அப்படிங்கிறதோடைய ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அண்ட் டூஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 12 அப்படிங்கிற நம்பருடைய பைனரியை ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம 12 2ஆல் டிவைட் பண்ணணும். 6 2s are 12, 0. and then 3 2s are 6, 0. 2 1s are 2, remaining 1. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது, 1 1 0 0. நமக்கு எத்தனை நம்பர் இருக்குது, 1 1 0 0 4 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இட் கன்வெர்ட் த டெசிமல் இன்ட்டு பைனரி. ஸோ நம்ம 12ங்கிற டெசிமல் நம்பருடைய என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், பைனரி கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது 8 பிட்டாக நம்ம ஈக்குவலைஸ் பண்ணணும். ஸோ இதில் 4 பிட்ஸ் இருக்குது. ரிமைனிங் பிட்டுக்கு என்ன பண்ணிக்கலாம், நம்ம 0 நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ 4 பிட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 0 சேர்த்துக்கலாம். அண்ட் தென் இப்போ இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா தலைகீழாக எழுதணும். இப்போ வந்து இங்கே இருக்க 0லாம் இருந்ததுன்னா அங்கே 1ன்னு போடணும். அப்புறம் 0 0 1 1. இதுதான் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். இதுதான் என்னது, ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது 1 வச்சு ஆட் பண்ணணும். 1 1
2 நம்ம எழுத முடியாது, ஏன்னா பைனரியில் என்ன வேல்யூ தான் இருக்குது, 0s and 1 மட்டும்தான் இருக்குது. அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக 2ஓடைய பைனரி கண்டுபிடிக்கணும். 2ஓட பைனரின் போது 10க்கு 0 மட்டும் இங்கே வச்சுட்டு மீதி 1 நம்ம அடுத்த செக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போகணும். இங்கே போனீங்கன்னா 1 + 1 2, அதே மாதிரி தான் 0 10 இல்லையா 2க்கு, மீதியை இங்கே எடுத்துகிட்டு போங்க. இங்கே எதுவும் கிடையாது, 0 + 1 போது 1 தான். அகெயின் இதுக்கு 0 1 1 1 1 அப்படிங்கிறது வந்துடும். புரியுதுங்களா? பாருங்கள், இன்னொரு வாட்டி போடுறேன். நம்மளோட நம்பர் வந்து 12. அதை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், பைனரியாக கண்டுபிடிக்கிறோம். that is 6 2s are 12 0, 3 2s are 6 0, 2 1s are 2, remaining 1. that is 1 1 0 0. first step. second step, இதை ஈக்குவலைஸ் பண்ணும் 8 பிட்டுக்கு. அப்போ 0 0 0 0 1 1 0 0. நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இது பண்ணுங்கள், என்ன சேஞ்சஸ் டு 0s and 1 1s and 0 0 இன்வெர்ட்டாக பண்ணுங்கள், தலைகீழாக மாற்றுங்க. அப்போ இங்கே 1 1 1 1 0 0 1 1. இது வந்து என்னது, ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். இது வந்து என்னது, ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட்டு இந்த லெஃப்ட் மோஸ்ட் டிஜிட் இருக்கு இல்லையா, எல்எஸ்பி, அதில் வச்சு 1 ஆட் பண்ணணும். 1 + 1 that is 2, 2னா 10, ஸோ அப்போ 0 மீதி 1. அப்போ அதே மாதிரி 1 + 1னா 10 0 மீதி இங்கே 1 1 0 + 1னா 1, ஸோ 0 1 1 1 1. இதுதான் இது வந்து -12உடைய 2's காம்ப்ளிமெண்ட். இது என்னது, 2's காம்ப்ளிமெண்ட். இது வந்து 1's காம்ப்ளிமெண்ட் 2's காம்ப்ளிமெண்ட். ரொம்ப சிம்பிள். 1's காம்ப்ளிமெண்ட்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கிவன் நம்பரை நம்ம டெசிமல் நம்பரை பைனரியாக கன்வெர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அதை சமப்படி ஈக்குவலைஸ் பண்ணுங்கள், 8 பிட்டுக்கு ஈக்குவலைஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது தலைகீழாக எழுதுங்க, இன்வெர்ட் இல்லையா, இன்வெர்ட் ஆல் த 0s and 1 அப்படிங்கிறது மாதிரி தலைகீழாக எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்தது 2's காம்ப்ளிமெண்ட் அப்படின்னம்னா லெஃப்ட் மோஸ்ட் எல்எஸ்பியில் 1 வச்சு ஆட் பண்ணுங்கள். புரியுதுங்களா? சரி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் த 1's காம்ப்ளிமெண்ட் நம்பர் அண்ட் 2's காம்ப்ளிமெண்ட் நம்பர். ஸோ இது ஒரு ஒர்க் ஷாப் கொடுத்துருக்காங்க. 22 -13 60 -65 -46. ஸோ இதில் வந்து -13 -65 -46க்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம அதனுடைய இந்த 13 65 46உடைய டெசிமலோடைய பைனரியை கண்டுபிடிங்க. கண்டினியூஸாக டிவால் டிவைட் பண்ணி அதனோட பைனரி வேல்யூ கண்டுபிடிச்சிடுங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுங்கள், எல்லாத்தையுமே 8 பிட்டுக்கு மாற்றிடுங்க. 10ஆவதுக்கு லெஃப்ட்டில் என்ன பண்ணிக்கணும், 0 சேர்த்து 8 பிட்டுக்கு மாற்றிடுங்க. தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே தலைகீழாக எழுதுங்க. 1 எல்லாம் 0 0 எல்லாம் 1ன்னு எழுதுங்க. அது 1's காம்ப்ளிமெண்ட். அவ்வளோதான், அதோட முடிஞ்சு. 2's காம்ப்ளிமெண்ட் கேட்டிருந்தாங்க அப்படின்னம்னா லெஃப்ட் மோஸ்ட் இதில் என்ன பண்ணுங்க, நீங்கள் ஒரு எல்எஸ்பி கிட்ட 1 வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் 2's காம்ப்ளிமெண்ட். இது எதுக்கு தான் செய்யணும், -13 65 46க்கு தான். 22க்கு நம்ம அது எதுவுமே செய்யக்கூடாது. பிகாஸ் 22 அப்படிங்கிறது பாசிட்டிவ் நம்பர். ஒரு பாசிட்டிவ் நம்பர் என்ன பண்ணணும், நம்ம ஜஸ்ட் சிம்பிளாக அதை வந்து நீங்கள் பைனரியாக மட்டும் கன்வெர்ட் பண்ணி 8 பிட்டுக்கு மாற்றி 0s போட்டுட்டு, சரியா, மாற்றி இப்போ 22 இருக்கிறது இல்லையா, அதுக்கு என்ன ஆன்சர் வருங்கிறத நான் இப்போ போட்டுறேன். மீதியும் நீங்கள் ஹோம்ஒர்க்கில் போடலாம். இப்போ பாருங்கள், இப்போ 22 கூடனா என்ன பண்ணணும், நம்ம 22வை நம்ம டிவைட் பண்ணணும் 2ஆல். ஏன்னா அது 2 1s are 2 2 1s are 2 இல்லையா. அதுக்கடுத்து ரிமைனிங் 0. அடுத்தது 5 2s are 10 ரிமைனிங் 1, 2 2s are 4 ரிமைனிங் 1, 2 1s are 2 0. ஸோ அப்போ நமக்கு எத்தனை வருது, 1 2 3 4 5 பிட்ஸ் வருது. 1 0 1 1 0. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், மீதி 3 பிட்ஸ்க்கு 0 மட்டும் போட்டுட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து 22 அப்படிங்கிறதோடைய 1's காம்ப்ளிமெண்ட். பிகாஸ் த 1's காம்ப்ளிமெண்ட் வந்து இந்த 1's காம்ப்ளிமெண்ட் 2's காம்ப்ளிமெண்ட் யாருக்கு மட்டும் தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கன்வெர்ட் பண்ணுறது யாருக்கு மட்டும் தான் செய்யணும்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் செய்யணும். பாசிட்டிவ் நம்பர்ஸ்க்கு செய்யக்கூடாது. பாசிட்டிவ் நம்பர்ஸ்க்கு ஒன்லி நம்ம கன்வெர்ட் மட்டும்தான் பண்ணணும். சரிங்களா, அதை வந்து பைனரியாக கன்வெர்ட் மட்டுமே பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ இது 22க்கான ஆன்சர். 13 65 46 எல்லாம் நீங்கள் ஹோம்ஒர்க்கில் போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் binary arithmetic. As a decimal numbers, the binary numbers also permit
computations like addition, subtraction, multiplication and division. The following seasons deals only with binary addition and subtraction. So decimal number மாதிரியே binary numbersலயே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா addition, multiplication, division எல்லாமே நம்ம பண்ண முடியும், subtraction எல்லாம். இந்த செஷன்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா only binary addition and binary subtraction கொடுத்திருக்காங்க. So binary addition, the following table is useful when adding two binary numbers. ரெண்டு binary ரெண்டு binary numbers ஒன்னு zeros and 1. 0 plus 0 என்பது 0. 0 plus 1 அப்படின்னா 1. 1 plus 0 னா 1. 1 plus 1 னா 10. 10 நம்ம எப்படி எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் சம் பிட்ல 0 போட்டுட்டு கேரி பிட்டுக்கு 1 எடுத்துட்டு போவோம். அதுதான் பாருங்க, பக்கத்துல அடுத்த இடத்துக்கு 1 எடுத்துட்டு போவோம் இல்லையா? அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. 1 plus 1 10 is considered as a sum 0 and the 1 as a carry bit. This carry bit is added with the previous position of the bit pattern. ஸோ பாருங்க, இதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, add 1011 இது பைனரி நம்பர் ப்ளஸ் 1001 அப்படின்னோம்னா இதை எழுதிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம அடிஷன் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் 1 + 1 அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம என்னன்னு சொல்லுவோம், 1 + 1னா 2ன்னு வருவோம் இல்லையா, இங்கே 2 போட முடியாது. ஸோ அப்போ 2ஓடைய பைனரி கண்டுபிடிக்கணும். 2ஓட பைனரி என்ன, 2 1s are 2, ரிமைனிங் 0, அப்போ 10. 10 தான் 2ஓடது. அப்போ அதுக்கு 0வை இங்கே போட்டுட்டு மேலே என்ன கொண்டு போய் வச்சிடறோம், நம்ம கேரி பிட்டில் 1 கொண்டு போய் வச்சிடறோம். நெக்ஸ்ட் 1 + 1 அகெயின் 10, அப்போ 0வை இங்கே போட்டுட்டு இங்கே மேலே கொண்டு போயிடுறோம். இங்கே எதுவுமே இல்லை, 0 தான் இருக்குது, அப்போ 1 அப்படியே கீழே வந்துடும். 1 + 1 10 அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். நம்ம இந்த இது நார்மலாக நம்ம ஆட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணோம். சில சமயம் 1 + 1 + 1 3 வரும். 3 அப்படின்னோம்னா 3ஓடைய நம்ம என்ன போடணும், நம்ம 3ஓடைய பைனரி கண்டுபிடிக்கணும். 3ஓடைய பைனரி என்னது, நமக்கு 2 1s are 2, ரிமைனிங் 1, அப்போ 11 அப்படிங்கிறது நமக்கு 3ஓடது வரும். ஸோ அதுதான் இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரியான இது ஆட் பண்ணணும். சப்போஸ் இந்த மாதிரி கேட்பாங்க, பர்ஃபார்ம் பைனரி அடிஷன் ஃபார் த ஃபாலோயிங் 23 டெசிமல் ப்ளஸ் 12 டெசிமல். அதாவது டெசிமல் நம்பர்ஸ் கொடுத்துட்டு பைனரி அடிஷன் கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள். டெசிமல் நம்பரை என்ன பண்ணணும், பைனரியாக கன்வெர்ட் பண்ணணும், அவ்வளோதான். முதல்ல 23யும் 12ஐயும் பைனரியாக கன்வெர்ட் பண்ணிட்டு அப்புறமேட்டு அதை ஆட் பண்ணுங்க, அவ்வளோதான், ஃபினிஷ்ட். வேற எதுவுமே கிடையாது. ஸோ 23, ஸோ கன்வெர்ட் த பைனரி நம்பர். பைனரி 23ஓடைய பைனரி நம்பர் இங்கே இருக்கு பாருங்க, இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா 12ஓடைய பைனரி நம்பர் இங்கே இருக்கு இல்லையா, இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. கடைசி என்ன பண்ணுறாங்க, இந்த 23ஓட பைனரி நம்பர் 12ஓட பைனரி நம்பரையும் அப்படியே ஆட் பண்ணுறாங்க. தட்ஸ் ஆல், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ நமக்கு வந்து சில சமயம் ஓப்பனாக எப்படி கேட்டுருவாங்கன்னா 2 பைனரி நம்பர்ஸே கொடுத்துட்டு ஆடுன்னு கொடுத்துருவாங்க. ரொம்ப ஈஸி, அந்த 2 பைனரி நம்பர்ஸ் அப்படியே போட்டுட்டு நீங்கள் ஆட் பண்ணிடலாம். சில சமயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெசிமல் நம்பரில் கொடுத்துட்டு பைனரி அடிஷன்னு கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணணும், அந்த டெசிமல் நம்பரை ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணணும், பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ 20, இவங்க எப்படி 23 போட்டிருக்காங்கன்னா பவர் மெத்தடில் போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் நம்மளோட வேல்யூ வந்து 23 அப்படிங்கிறது. ஸோ அதனுடைய ஈக்குவலண்டான பவர் அல்லது அதை விட ஜாஸ்தி இருக்கிறதா பார்க்கணும். ஸோ அதை விட கம்மி இருக்கிறது, அதை விட ஈக்குவலண்ட் அல்லது அதை விட கம்மி இருக்கிறது பார்க்கணும், ஜாஸ்தி இருக்கிறது எடுத்துக்கூடாது. அப்போ 23னும் போது 1 2 4 8 16, அதுக்கு அடுத்தது வந்து 32 வந்துடுது. ஸோ நம்ம வேல்யூவை விட சேர்ந்து போயிடுது, அப்போ அதை எடுத்துக்கூடாது, 16ஓட எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 23ஆல 16ஆல மைனஸ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும்னா 1 போட்டுருணும். மைனஸ் பண்ணுங்க, 23 - 16 அப்படின்றத நம்ம பண்ணணும். ரிமைனிங் நமக்கு என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 23 ரிமைனிங், ஸோ நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 7 அப்படிங்கிறது வருது. நெக்ஸ்ட் வந்து 8 இருக்கு இல்லையா, 8 வந்து 7ஆல் சப்ட்ராக்ட் பண்ண முடியும்னா முடியாது, அதுக்கு தான் 0 போட்டிருக்காங்க. அகெயின் 7 வந்து 4ஆல் பண்ண முடியுமா அப்படின்னா டெஃபினட்டாக பண்ண முடியும். ஸோ ஒன்லி இங்கே 1ன்னு போட்டிருக்கோம். அப்போ 7 - 4 அப்படின்னோம்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, 3ன்னு கிடைக்குது. ஸோ அடுத்தது 3ஐ 2ஆல் மைனஸ் பண்ண முடியுமானா முடியும், பிகாஸ் 3ன்றது பெருசு. ஸோ அப்போ முடியும்னா 1 போட்டுட்டு 3 - 2 அப்படின்னோம்னா நம்மளுடைய வேல்யூ 1 அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் 1ஆல் மைனஸ் பண்ண முடியும்னா முடியுன்றதுக்கு தான் நம்ம இங்கே 1 போட்டிருக்கோம். ஸோ அப்போ 1 - 1 0. ஸோ நம்ம எது முடிஞ்சிருச்சு பாருங்க, இங்கே ஆன்சரும் வந்துருச்சு 1 0 1 1 1. இதை நீங்கள் டிவைட் பண்ணியும் போடலாம். நம்ம 2ஆல் கண்டினியூஸாக டிவைட் பண்ணுவோம் இல்லையா, அந்த டிவைட் பண்ணி நீங்கள் போட்டாலும் இதே ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும். எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதிலலாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இதே மாதிரி 12க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், பக்கத்தில் இருக்குது 12.
12 இருக்கு இல்லையா, 12க்குன்னு போது நம்ம என்ன பண்ணுவோம், 16 நம்ம எடுத்துக்க மாட்டோம். பிகாஸ் 16 போயிட்டோம்னா 12 வந்துடும். அப்போ 1 2 4 8 தான் எடுத்துக்குவோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 12 8ஆல் மைனஸ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். அதுக்கு தான் இங்கே 1ன்னு போட்டுட்டோம். மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, 4ங்கிற வேல்யூ கிடைக்கும். அகெயின் 4ஆல் மைனஸ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். ஸோ அப்போ என்ன பண்ணுது, 1ன்னு போட்டுட்டோம். ஆனால் அதுக்கடுத்து என்ன வந்துருச்சு, 0 வந்துருச்சு. ஸோ அப்போ மீதி எல்லாமே என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடும். அதுதான் 1 1 0 0 அப்படின்னு சொல்லக்கூடியது. புரியுதுங்களா? இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது 12 தானே பார்த்தோம் இல்லைங்களா, ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் பார்க்கும்போது 12, அதுக்கு அந்த ஆன்சர் தானே 1 1 0 0 தானே வந்தது. ஸோ இதே தான் பாருங்கள், இதை 8 பிட்டில் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது ரெண்டையுமே ஆட் பண்ணுறாங்க, 23ங்கையும் 12ங்கிறதும். ஸோ அப்போ என்ன ஆகுது, இது பாருங்கள், இப்போ 1 + 0 போது 1 அப்படிங்கிறது, 1 + 0 1 அப்படிங்கிறது, 1 + 1னா 10 அப்படின்னு சொல்லக்கூடியது. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், 0 போட்டுட்டு 1 கேரி பண்ணிக்குவோம். அதே மாதிரி 1 + 1னா 10, திரும்பவும் அங்கே கேரி பண்ணுவோம். 1 + 1னா 10, அகைன் வந்து 1, அப்புறம் நெக்ஸ்ட் 0 போட்டுக்கிறது. தட்ஸ் ஆல். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா ஆட் பண்ணுறது. ஸோ ஆட் பண்ணுறது வந்து ஒன்லி டைரெக்டாக சில சமயம் கொடுத்துருவாங்க. அப்படியே பைனரி கொடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக அப்படியே ஆட் பண்ணிடலாம். சில சமயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி டெசிமல் நம்பரில் கொடுத்துட்டு பைனரி அடிஷன் கொடுத்தாங்கன்னா டெசிமல் நம்பரை கன்வெர்ட் பண்ணிட்டு பை அடிஷன் போடுங்க. நெக்ஸ்ட் சப்ட்ராக்ஷன். சப்ட்ராக்ஷனில் பார்த்தீங்கன்னா the table for binary subtraction is as follows. 0 - 0 னா 0, 1 - 0 னா 1, 1 - 1 னா 0, 0 - 1 அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு பக்கத்தில் borrow பண்ணணும். சரிங்களா, அதை தான் அவங்க சொல்கிறாங்க. பக்கத்தில் when subtracting 1 from 0, borrow 1 from the next most significant bit. When the borrowing from the next most significant bit, if it is 1, replace it with 0 if the next most significant bit is 0. You must borrow from a most significant bit that contains 1 and replace it with 0 and zeros up to the point becomes ones. So subtract பண்ணுறது இங்கே பாருங்கள், ரொம்ப சிம்பிள். பாருங்கள், நார்மலாக நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான். 0 - 0, 1 - 0 1. இப்போ என்ன ஆயிடுச்சு, 0 - 1 இருக்குது. அப்போ என்ன ஆகணும், பக்கத்தில் borrow பண்ணிக்கணும். பக்கத்தில் என்ன இருக்குது, 1 அப்படிங்கிறது இருக்குது. இங்கே என்ன இருக்குது, நமக்கு 1 அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இந்த 1 வந்து என்ன பண்ணுறோம், நம்ம இது இங்கே பக்கத்தில் கொடுத்துறோம். இது அடிச்சிடணும், பக்கத்தில் கொடுத்துறோம். அப்போ என்ன ஆகிடுது, 10ன்னு ஆகிடுது. சரிங்களா, அந்த 10ல் 1 போயிடுச்சு அப்படின்னோம்னா 1 அப்படிங்கிறது. 10ங்கிறது 2ங்கிற அர்த்தம் இல்லையா. ஸோ அப்போ 2ல் 1னா 1 அப்படிங்கிற மாதிரி தான். நெக்ஸ்ட் இங்கே என்ன ஆயிடுச்சு, 0, அதனால் 0 அப்படியே போட்டுடுறோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 0 1 இருக்குது. அப்போ பக்கத்தில் வாங்கணும், பக்கத்தில் இல்லை, இந்த 1 இல்லை. அப்போ அதுக்கும் பக்கத்தில் இருக்கிறத வாங்குங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறத வாங்கினீங்கன்னா இந்த 1 வந்து இங்கே போகும்போது இந்த இடத்துக்கும் 1ன்னு வந்துடும், அந்த இன்னொரு இடத்துக்கும் 1ன்னு போயிடும். அதாவது அடுத்த 3வது டிஜிட்லேருந்து நம்ம வாங்கும்பொழுது அடுத்த இடத்துக்கு வரதுக்கு எல்லாத்துக்குமே 1 கொடுத்துட்டே வந்திருக்கும். ஸோ அப்போ அகெயின் 10 - 1 1, இங்கே 1 வந்து அது அப்படியே நம்ம எழுதிடுறோம். புரியுதுங்களா? ஸோ இதே மாதிரி தான். அண்ட் நெக்ஸ்ட் பெர்ஃபார்ம் பைனரி அடிஷன் ஃபார் த ஃபாலோயிங் -21 + 5 அப்படிங்கிறது. இது மாதிரி டெசிமல் நம்பர்ஸாக கேட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், -21 அப்படிங்கிறத 2's காம்ப்ளிமெண்ட் நோட்டேஷனில் போட்டுட்டு அதே மாதிரி 5 ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பைனரி கண்டுபிடிச்சி 8 பிட்டுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னம்னா ஆட் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், ஃபஸ்ட்டு 21 பைனரி கண்டுபிடிச்சிருக்காங்க. 21 16 வரைக்கும் பாருங்கள், இது அந்த மெத்தடில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது நீங்கள் எப்படி வேணாலும் கண்டுபிடிக்கலாம், டிவைடட் பை 2 கூட நீங்கள் போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். 21 கண்டுபிடிச்சிட்டு அதே மாதிரி 5 இது கண்டுபிடிச்சிருக்காங்க. 21 மட்டும் என்னவா பண்ணி மாற்றிருக்காங்க, ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட், அதாவது 8 பிட்டுக்கு மாற்றிட்டு ஜீரோஸ் எல்லாம் 1 எல்லாம் 0வாக போடணும். லெஃப்ட் மோஸ்ட் இதில் எல்எஸ்பியில் 1 வச்சு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் 2's காம்ப்ளிமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஆனால் அதுக்கு 5 அப்படியே தான் வச்சுக்கணும். பிகாஸ் 5ங்கிறது பாசிட்டிவ் நம்பர். அதை வந்து வெறுமனே 101 ஜஸ்ட் 8 பிட்டுக்கு மட்டும் வச்சுட்டு இந்த -1ஐயும் இதையும் 21ஐயும் 5ஐயும் அப்படியே நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது தான். புரியுதுங்களா? ஸோ மைனஸ்னு இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், நீங்கள் 2's காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சிட்டு சப்ட்ராக்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஒர்க் ஷாப் கொடுத்துருக்காங்க. 10 + 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 10உடைய பைனரி கண்டுபிடிங்க, 15ஓட பைனரி கண்டுபிடிங்க, ஆட் பண்ணுங்கள். அதே மாதிரி -12 + 5ன்றாங்க. ஸோ அப்போ -12ன்னும் பொழுது ஃபஸ்ட்டு அதனோட பைனரி கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் அதை 8 பிட்டாக கன்வெர்ட் பண்ணுங்கள், அதாவது ஜீரோஸ் ஆட் பண்ணி சமப்படுத்துங்க, அதுக்கடுத்து தலைகீழாக எழுதுங்க. சரிங்களா? ஸோ அப்படியே இன்வெர்ட்டாக 0s and 1s எல்லாம் 0 கொடுத்துட்டு எல்எஸ்பியில் 1 வச்சு ஆட் பண்ணுங்கள். 2's காம்ப்ளிமெண்ட்டாக மாற்றி -12 வச்சுருங்க. 5 அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், 8 பிட்
பிட்டுக்கு மட்டும் வச்சுருங்க. 5 வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணி 8 பிட்டுக்கு வச்சுட்டு ஆட் பண்ண வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு 14 மைனஸ் 12 அப்படின்னு சொல்லும் பொழுது 14ஓடைய பைனரி கண்டுபிடிங்க, 12ஓட பைனரி கண்டுபிடிங்க, சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி -2 அண்ட் -6 அப்படின்னும் பொழுது -2ஓடைய டூஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பைனரி கண்டுபிடிச்சிட்டு 8 பிட்டுக்கு சமப்படுத்திட்டு தலைகீழாக எழுதி 1 வச்சு ஆட் பண்ணுறது. அதே மாதிரி -6க்கும் பண்ணிவிட்டு 2ஐயும் மைனஸ் பண்ணுங்கள். புரியுதுங்களா? ஸோ இந்த இதை வந்து நமக்கு இதை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா ரெப்ரசன்டிங் கேரக்டர்ஸ் இன் த மெமரி. Representing characters in memory. Next class la paakalam boys. Thank you.